Hello everyone, welcome to Code with me Mohana. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எப்படி delete பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். Deletion of elements. ஓகே. இப்போ deletion of elements போது நமக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் பாப்னு யூஸ் பண்ணியிருக்கேன். பாப்னு நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு வேல்யூஸ் இருக்குன்னு பார்க்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 டோட்டலா எனக்கு 12 இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ நான் பாப்னு கொடுக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு எலிமெண்ட் டெலீட் ஆகிருக்கு. ஆனா அது என்ன எலிமெண்ட் நம்ம பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஆகும்போது பாப்ன்றது லாஸ்ட் வேல்யூவை டெலீட் பண்ணல, ஃபர்ஸ்ட் வேல்யூ டெலீட் பண்ணல. இரண்டமா ஏதோ ஒரு வேல்யூவை நமக்கு டெலீட் பண்ணி கொடுத்துருக்கு. என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒன்ற வேல்யூவை நமக்கு டெலீட் பண்ணி கொடுத்துருக்கு. அப்போ பாப்ன்றது என்னன்னா randomly deletes the value. அதுதான் பாப்போட ஃபங்க்ஷன். ஓகே, it randomly deletes value. Randomly deletes single value. இதுதான் பாப்போட ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது s dot remove. s dot remove நான் கொடுத்துட்டு இதுல நான் என்ன வேல்யூ ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நான் கொடுக்கிறேன். ஓகே, நான் பர்டிகுலரா எனக்கு இந்த வேல்யூ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால நான் கொடுக்கிறேன். கொடுத்த உடனே எனக்கு அந்த வேல்யூ ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ரிமூவ்ன்றது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை நம்ம வேரியபிள்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின் போது இந்த ரிமூவ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் நம்ம இந்த இதுல இல்லாத இல்லாத எலிமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நான் குடுத்துட்டு, இதுல இல்லாத வேல்யூவ நான் குடுக்குறேன். ஓகே. குடுத்துட்டு, இப்ப நான் இத பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். என்ன என்ன ஆகுது அப்டின்ட்டு. ஸோ அப்டி பார்க்கும்போது, நமக்கு என்ன எரர் வருது அப்டின்னா, கீ எரர் வருது. 1000ன்றது அங்க இல்ல. நீ இல்லாத வேல்யூவ டெலீட் பண்ணுன்னு குடுக்குற அப்டின்றது நமக்கு எரரா டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே. அப்போ நம்ம பை டிஃபால்ட் சம்டைம்ஸ் நம்ம இல்லாத வேல்யூஸ் கூட குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. செட்ல. அப்படி நம்ம குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு எரரும் வரக்கூடாது. அட் த சேம் டைம் நம்மளோட ஃப்ளோவும் கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, தென் வி கேன் கோ ஃபார் இன்னொரு ஃபங்ஷன் இருக்கு. வி கால் இட் அஸ் டிஸ்கார்ட். இப்ப நான் இந்த டிஸ்கார்ட்ல நான் 1000ன்னு குடுக்குறேன். 1000 குடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது பார்க்கலாமா? இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒண்ணுமே ஆகல. ஜஸ்ட் அது ஆஸ் இட் இஸ் எனக்கு எஸ்ல என்ன இருக்கோ, அத அப்படியே எனக்கு டிஸ்ப்ளே பண்ணி குடுத்திருக்கு. நான் இல்லாத வேல்யூ குடுத்தாலும், இது டிஸ்கார்ட் பண்ணிடுச்சு. அதாவது ஒமிட் பண்ணிடுச்சு. இப்ப நான் இதுல இருக்கிற வேல்யூ குடுக்குறேன். இருக்கிற வேல்யூ குடுக்கும்போது, அந்த வேல்யூவ ரிமூவ் பண்ணி குடுத்துருது. ஸோ, ரிமூவ்ன்றது ஒரு பர்ட்டிகுலர் டேட்டாவ ரிமூவ் பண்றதுக்காக நம்ம குடுக்கறது. இதே டிஸ்கார்ட்ன்றது அந்த எலிமெண்ட் இருந்தாலும், இல்லனாலும் வொர்க் ஆகும் எரர் இல்லாம. பட் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணும். இல்லன்னா நெக்லெக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிடும். இதுதான். பாப்ன்றது ரேண்டமா ஏதாவது ஒரு வேல்யூவ ரிமூவ் பண்ணும். இதுதான் நமக்கு செட்ல இருக்கிற டெலிஷன் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் எஸ் டாட் கிளியர். எஸ் டாட் கிளியர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஆப்வியஸா ஒரு செட்ட நம்ம கிளியர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்போ அத நம்ம குடுக்கும்போது, நமக்கு அது செட்டுன்னு நமக்கு இந்த மாரி டிஸ்ப்ளே ஆயிடுது. இதே நான் டெல் டெலீட்ன்னு குடுக்குறேன். டெலீட்ன்னு குடுத்துட்டு, நான் பிரிண்ட் எஸ்ன்னு குடுக்குறேன். ஓகே. எஸ்ன்னு குடுத்தேன்னா எனக்கு என்ன வருது? எஸ்ன்றது இல்ல அப்படின்றது காட்டிடுச்சு. பிகாஸ் டெல் கீ குடுக்கும்போது, அந்த வேரியபிளே ரிமூவ் பண்ணி குடுத்துரும். அப்போ அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லி குடுத்தோம்னா, நீ டிக்ளேர் பண்ணாம என்கிட்ட கேட்கிறியே அப்படின்றதுக்காக ஒரு நேம் எரர நமக்கு ரேஸ் பண்ணி குடுக்குது. இதுதான் செட்ல இருக்கிற முக்கியமான அடிஷன் அண்ட் டெலிஷன் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் செட்லயே நமக்கு சப்செட், சூப்பர் செட், இஸ் திஸ் ஜாயிண்ட் அப்படின்னு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஃபங்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னா கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவை 2 செட். நான் S1 S2ன்னு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன்.
இப்ப அதுல நான் கொடுக்க போறது இதுதான் டேட்டா நான் வந்து கொடுக்கிறேன். ஓகே. இப்போ S2 கொடுக்கும்போது 10, 20, 1, 34, 3, 2, 89, 4, 5 and 6. ஓகே. இப்ப நான் வந்து கொடுத்திருக்கேன். 2 செட் கொடுத்திருக்கேன். இந்த செட்ட வச்சு நம்ம இப்ப வொர்க் பண்ண போறோம். பார்க்கலாமா? பிரிண்ட் S1 dot is superset of S2 அப்படின்னு நான் கேட்கிறேன். சாரி, S1 S2ன்றது நம்ம கேபிட்டல்ல கொடுக்கிறோம். ஓகே. இங்க என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். S1 dot is superset அப்படின்றது is superset is அப்படின்னு நம்ம கேட்கிறோம். is அப்படின்னு நம்ம கேட்கும்போது is this அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டினா இருக்கு நமக்கு. அப்போ இதுக்கு வந்து நமக்கு ஆன்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்றது தான் இருக்கும். S1 dot is superset of S2. அப்போ S1ன்றது S2 விட ஒரு சூப்பர் செட்டா இருக்கா அப்படின்னு பார்க்கிறோம். சூப்பர் செட்னா என்ன அப்படின்னா ஒரு 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 பால் இருக்கு. அந்த பால்க்குள்ள இன்னொரு குட்டி பால் இருக்கு அப்படின்றத நம்ம வச்சுக்குவோம். அப்போ அந்த பால் பெரிய பால் இருக்கு இல்லையா? வெளிய இருக்கிற அந்த பெரிய பால் தான் சூப்பர் செட் அப்படின்றது அர்த்தம். உள்ள இருக்கிற குட்டி பால் வந்து சப்செட். அதுக்குள்ள அடங்கிடுச்சு. அப்போ அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. ஓகே. அப்போ இந்த S1ன்றது இந்த S2க்குள்ள இருக்குதா அப்படின்னு S2வ விட வெளிய இருக்குதா அப்படின்னு கேட்கிறோம். அதாவது ஆ S1ல இருக்கிற வேல்யூஸ் வந்து S2ல இருக்கணும். அட் த சேம் டைம் S1ல இன்னும் எக்ஸ்ட்ராவா வேல்யூஸ் இருக்கணும். அதுதான். இது அதாவது கவர் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து விஷயம். சூப்பர் செட், சப்செட்ன்றது ஒண்ணும் கிடையாது. சூப்பர் அப்படின்னா சுப்பீரியரா இருக்கிறது. சப்ன்றது அவங்களுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அதுதான் கான்செப்ட். இப்போ S1ன்றது சூப்பர் செட்டா அப்படின்னு கேட்டோம் அப்படின்றது S1ன்றது சூப்பர் செட் கிடையாது. பிகாஸ் அதுக்கு வந்து 5 வேல்யூஸ் தான் இருக்கு. இதுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்கு. அப்படி கம்பைன் பண்ணும்போது நமக்கு பார்த்தோம் அப்படின்னா S1ல இருக்கிற வேல்யூஸ் வந்து S2க்குள்ள அடங்கிடுச்சு இல்லையா? அப்போ S2ன்றது தான் நமக்கு சூப்பர் செட்டா இருக்கும். S1ன்றது சப்செட்டா இருக்கும். இப்ப நான் மாத்தி குடுக்குறேன். ஆப்வியஸா நமக்கு வந்து அதுக்கு ஃபால்ஸ் வந்துச்சுன்னா, இதுக்கு வந்து ட்ரூ தான் வரும். இருந்தாலும் ஒரு ஒரு வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து அர்த்தம். இதுதான் சூப்பர் செட். அப்போ S2ன்றது சூப்பர் செட். S1ன்றது அதுக்குள்ள அடங்கிடுச்சு. அதுக்குள்ள ஒரு வேல்யூக்குள்ள அடங்கிடுச்சு அப்படின்னா, அது வந்து அ மேல இருக்கிறது வந்து சூப்பர் செட்ன்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்கிறத வந்து சப் செட்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். S1 டாட் இஸ் சப்செட் ஆஃப் S2 அப்படின்னு நம்ம கேட்கிறோம். கேட்கும்போது நமக்கு என்ன ஆகுது? ஆமா. S1ன்றது சப்செட் தான் அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இதே நம்ம அதே S2ன்னு கொடுக்கும்போது S2 இஸ் சப்செட் ஆஃப் S1ன்னு கொடுத்தோம்னா, அங்க என்ன ஆன்சர் வந்ததோ அதுக்கு ரிவர்ஸ் ஆன்சர் தான் நமக்கு இங்க கிடைக்கும். அதுதான் வந்து ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் நமக்கு இருக்கு இதுலயே. S1 டாட் இஸ் திஸ் ஜாயிண்ட் S2 அப்படின்னு கேட்கிறோம். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, 2த்துல இருக்கிற வேல்யூவும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தம் இல்லாம இருக்கணும். ஓகேவா? நீ வேற வேல்யூ வச்சுக்கோ, நான் வேற வேல்யூ வச்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு நமக்கு ட்ரூ வரும். இல்லன்னா ஃபால்ஸ் தான் வரும். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இதுலயே நான் வந்து நான் சேஞ்ச் பண்றேன். ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு 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 வெரிஃபிகேஷனுக்கு. ஓகே. இப்ப 2த்துலயுமே நமக்கு வந்து காமனான வேல்யூஸ் கிடையாது. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ட்ரூ வரும். ஸோ காமன் வேல்யூஸ் இல்லாம இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து நமக்கு ட்ரூ வரும். ஃபார் இஸ் திஸ் ஜாயிண்ட். ஸோ இதுதான் வந்து செட்ல இருக்கிறது. இது இல்லாம செட்ல இருக்கிற முக்கியமான மெத்தட்ஸ். இது இல்லாம நமக்கு இன்னும் செட்ல வந்து செட்டோட ஆப்பரேஷன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆப்பரேஷன் கான்செப்ட்ஸ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு வர வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகணும் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.